வெல்கம் டு புவனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட்லெட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை அடுப்புல வச்சுட்டு சூடுபடுத்திக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். காஞ்ச பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு ஒரு பால் ஷேப்க்கு நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட்லெட் ஷேப்க்கு நல்லா இதை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மைதாவில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட்லெட்டை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் எண்ணெய் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. கட்லெட்டை நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 பக்கமும் நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சுவையான டேஸ்டான உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.